Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா தம் ஆலு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 300 கிராம் பேபி பொட்டேட்டோ, 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோலையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதில் நம்ம பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பொட்டேட்டோவும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொட்டேட்டோ கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். நம்மளோட பொட்டேட்டோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்கிரீடியன்ஸ்ல சொல்ல மறந்துட்டேன். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவை போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. பொட்டேட்டோ நல்லா குக் ஆகணும்.
இப்போ மூடி வச்சிடலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட தம் ஆலு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.